guys, welcome back to my channel. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட்டி vlog உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னையில் நான் ஒரு 1 வீக் இருந்தேன். அங்கே நான் என்னெல்லாம் பண்ணுறதா காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 9 வீக்ஸ் வந்து சாய்பாபாக்காக விரதம் இருந்தேன். ஸோ அந்த 9 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. அதனால சாய்பாபா கோயில் போயிட்டு ஒரு விசிட்டை போட்டுட்டு ஆக்சுவலாக கோயில் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் எடுக்கலை. அண்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து காஃபி குடிக்க வந்திருந்தோம். ஈவினிங் தான் போயிருந்தோம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காஃபி குடிக்க வந்திருந்தோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் காஃபி குடித்தோம். சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் குடித்தோம். ஸோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம் தான் வந்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நடந்ததுன்னு ஐடியாவே இல்லை. அங்கங்கே ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கே. சென்னை போனப்போ இந்த வாட்டி நிறைய பிளான்ஸ். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வர்ஷா, எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இவளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம். ஸோ அதனால் ஒரு ஸ்பின்ஸ்டர் பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணலாம், பிரைட் டு பி மாதிரி அப்படின்னு நினச்சோம். பட் நான் வந்து லேட்டாக தான் பண்ணுறதா இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் நான் சென்னை வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால வருவேன். பட் ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன். இந்த வாட்டி ரொம்ப நாள் இருந்தேன் அப்படிங்கிறதுனால இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குவிக்காக வித்தின் ஒரு 1 டேலேயே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இது யூஸ்வல் ஸ்பின்ஸ்டர் பார்ட்டி மாதிரி இருக்காது. ஏன்னா யூஸ்வலாகவே பிரைட் டு பின்னா வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. பட் நான் வந்து வர்ஷாவோட தம்பி, கசின்ஸ், அதுக்கப்புறம் வர்ஷாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி, யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல. கடைசியில் அவளோட கசின்ஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன், டைமே இல்லாததுனால. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சரி டக்குன்னு வந்து நாங்கள் மட்டும் பண்ணிட்டோம். அண்ட் வேறு யாரையுமே கூப்பிடல. அவளோட கசின்ஸ் மட்டும் தான் கூப்பிட்ருந்தோம். அண்ட் என்னோடய தங்கச்சி இருந்தா. அண்ட் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வந்திருந்தா. சரி அவளையும் வச்சு நாங்கள் வந்து பிரைட் டு பி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப செம்மையாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 1 டேலேயே இது இவ்வளோ பிளான் பண்ண முடியுன்றதே இப்போ தான் தெரிஞ்சுது. அவளுக்கு பார்த்துக்காம, ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கா அவள். ஸோ அதை பார்த்துக்காம எப்படிடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் அன்றைக்கி. பட் எப்படியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சைலண்ட்டாக இந்த மாதிரி சீக்ரெட்டாக ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைய சொதப்போம். பட் இது வந்து சொதப்பவே இல்லை. அண்ட் கேக்லாம் கூட நான் கஸ்டமைஸ் பண்ணி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி கேட்டு டக்குன்னு எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த பிரைட் டு பி கிட் மட்டும் நான் ஆக்சுவலாக முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். அதனால் வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அண்ட் என்னை நீங்கள் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருந்தீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் கட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து தள்ளி போட்டுகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா லாங்காக வளர்த்துட்டேன். ஸோ அதை கட் பண்ண மனசே வரல. பட் எனக்கு வந்து ரொம்ப நாளாக கட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட்டாக கட் பண்ணியே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜாஸில் கட் பண்ணியிருந்தேன். பட் அதை விட இங்கே நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து கலர்லாம் பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி கலர்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஹேர் கட் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா லியூக்கர் சலூன். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து தேடிட்டே இருந்தேன் எங்கே போகலாம், நான் வேர்வ் போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் திடீர்னு ஒரே ஒரு ரீல் இந்த சலூனில் இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணுற ஒரு ரீல் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கும் செட் ஆகும்னு தோணுச்சு. அதனால சரி ஓகே, பெருசாக இந்த ரிவ்யூலாம் பார்க்கல, டக்குன்னு போயிட்டேன். அண்ட் இவங்க வந்து புதுசாக சலூன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போரூரில், லியூக்கர் சலூன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். அண்ட் எனக்கு பண்ணவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஷா. இவர் தான் இந்த சலூனோட டைரக்டர். ஸோ அவரே வந்து எனக்கு பண்ணியிருந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட். உங்களுக்கு காஸ்ட் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து 2500 சார்ஜ் பண்ணுவாங்க ஹேர் கட்டுக்கு மட்டும், ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. இங்கே வந்து 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ப்ரீவியஸாக பண்ண ஹேர் கட்டை விட இந்த ஹேர் கட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னென்னா லைட்டாக ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டனோ அப்படின்னு மட்டும் தோணுது அப்பப்போ. பட் நான் இப்போது அதோட பழகிட்டேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்குமே அந்த ஹேர் வந்து டேமேஜ் ஆன ஹேர் எல்லாமே போயிருச்சு கீழே. ஸோ இப்போ ஒரு நியூ ஃபீல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஸோ நான் ஏன் ஏர்போர்ட்டில் இருக்கேன் அப்படின்னா, ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேமிலியாக வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு சரி பெங்களூர்லேருந்து தான் ட்ரிப் போகிறோம். சென்னை டு பெங்களூர் எப்படியும் ட்ரெயினில் தானே போகணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஃப்ளைட்டில் போனதே இல்லை.
அதனால் ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்புனதுனால எதுவுமே சாப்பிடல. இங்கே வந்து காஃபி அண்ட் டிஃபன் குடிச்சிட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் தான் இன் ஏர் ட்ராவல் டைம். ஸோ அது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஜேர்னி தான். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பெங்களூர் ஏர்போர்ட் சூப்பராக இருக்கும். இறங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி க்ரீமில் வந்து டோனட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒன்ஸ் வந்து தாய்லாண்டில் இதே கிறிஸ்பி க்ரீமில் டோனட் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. அதுலேருந்து இங்கே பார்த்தாலே வந்து எனக்கு டோனட் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 டோனட் மட்டும் வாங்கிட்டு 5 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகணுன்னாலே அது ஃப்ளைட் ட்ராவலை விட ஜாஸ்தி டைம். அது 2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணணும். அதனால் அங்கேருந்து டோனட் சாப்பிட்டுட்டு வழியில் வந்து ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். அது எங்கே அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாகில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.